ஹே மூவி லவர்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோட 6th எபிசோட்குள்ள வந்துட்டோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற லாஸ்ட் ஆஃப் சீரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ 6th எபிசோடோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஹீரோவான ஜோயலும் அவர் கூட வந்து எலியும் மெர்லின்கிட்ட சொன்னபடியே ஜோயல் எலியை கூட்டிட்டு போறாரு. போற வழியில ஒரு ஆபத்தான நகரத்தை தாண்டி போகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தாண்டி போற நம்ம ஹீரோவுக்கு அவர் தம்பியை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் தம்பி டாமி கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எலியை சேர்க்க விடயத்தில் சேர்த்துன்னு சொல்றாரு. இதை நம்ம எலி கேட்டுறாங்க. டாமி கூட நம்ம எலி போனாங்களா இல்லையா, நம்ம ஜோயலுக்கு என்னதான் உடம்பு சரியாம போச்சு, அது எல்லாத்தையுமே சொல்றதா 6th எபிசோட சொன்ன என்னவே இருக்கு. வாங்க இப்போ நம்ம 6th எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா எபிசோடு போல லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படி சொல்லி 6th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம 5th எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், கடைசியில அந்த சின்ன பையனை கொண்டுட்டு அவங்க அண்ணனை சூசைட் பண்ணி இறந்துருப்பாரு. அந்த சீனை நம்ம காட்டுறா. சீனை கட் பண்ணா 3 months லேட்டர்னு வருது. பனிப்பிரதேசத்துல ஒரு ஆள் முயலெல்லாம் வேட்டையாடிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சீன் நம்ம காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த அவரு கையில வச்சிருந்த வெப்ப நிலத்தை கீழே வச்சிடறாரு. அவரு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகரத்துக்கு அப்புறம் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜோயல் அங்க இருக்காரு. இது போல உன்னோட கன்னை 2 வேளா எடுத்து கீழே வச்சுட்டு, இல்லைன்னா உன் மனைவியை கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி மிரட்டுறாரு. கேட்டுட்டு அந்த ஆளும் கையில கன் எடுத்து அங்க வச்சுட்டு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கேட்கிறப்போ, இங்க வழிபோக்கடா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி சொல்றாங்க. கீழே பவுல் இருக்கு, இது போல ஃபுட் செஞ்சு குடிச்சேன்னு அவர் கேட்க ஆமான்னு சொல்றாங்க. 2 பேரும் கொஞ்சம் காமெடியான கப்பல் தான். அவரோட மனைவி என்ன சொல்லணும், இவர் கூட ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னோம். அங்க இருந்து ஒடையாறாங்க. நம்ம ஜோயல் அவர்கிட்ட மேப்பை கொடுத்து, நாங்க இங்க இருக்கோம்னு தெரியுது, ஆனா கரெக்டான லொகேஷன் தெரியல, கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பெரியவரும் கரெக்டா இவங்க இருக்கிற லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜோயல் உட்காந்துறாரு. நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, இது போல உங்க தம்பி இங்க இருப்பாரு சாத்தியமே கிடையாது, இங்க இருந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் பெரியவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஜோயல் என்ன கேட்கறாருன்னா, இது போல நாங்க அங்க போறதுக்கு ஏதாச்சும் ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அங்க ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவரை தாண்டி மட்டும் போயிடாதீங்க, போனீங்கன்னா நீங்க 2 பேருமே இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. நம்ம எலி என்ன சொல்றாங்கன்னா, இது போல எங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்றியான்னு கேட்கறாங்க. உடனே அந்த பாட்டியம்மா இப்ப ஜோயலை பயமுறுத்துதான் அந்த பாட்டியம்மா இப்படி சொல்றாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. நம்ம ஹேலி அங்க இருந்த முயல் இருந்து ஒரு முயல் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஜோயல் நடந்துட்டே இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது. அதனால அங்க இருக்கிற கட்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்காரு. நம்ம ஹேலி அந்த ஜோயல் உங்களுக்கு என்ன ஆச்சு, இது போல ஆனா நான் தனியா மாட்டிப்பேன், என்னால தப்பிக்க முடியாது சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஜோயல் கூலிங்கா இருக்கு, அதான் எனக்கு செட் ஆகல, வாங்க நம்ம உங்க தம்பியை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலி நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி, அப்படியே காட்டிட்டே இருக்க நேரம் நைட்டும் ஆயிடுது. நைட் ஆனா அவங்க ஒரு கேம்ப் போட்டு அங்கே தங்கியிருக்காங்க. நம்ம ஜோயல் அவர் காலில் அடிபட்டிருக்கு. கையில வச்சு டேப் எடுத்து அவர் காலுக்கு அவரே கட்டுப்பட்டு இருக்காரு. ஹெலி மேல இருந்து நிலாவை பார்த்துட்டே இருக்காங்க. அங்க இருந்து எடுத்து அந்த முயலை சமைச்சிட்டு அதே நேரம் அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது தம்பி அங்க இருந்தா நல்ல விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. ஹெலியும் நாங்க விட்டுட்டு போயிடுவீங்களான்னு கேட்கிறப்போ, அதான் உங்களை விட்டுட்டு வர்றதா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, தூங்க போறாங்க. நீ தூங்கு, உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோயல் சொல்றாரு. ஆனா கடைசியா பார்த்தா என்ன தெரியுதுலாம், நம்ம ஜோயல் நல்லா தூங்கிட்டாரு. அவரு கன்னை வச்சுக்கிட்டு நம்ம ஹெலி தான் இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஜோயல் போயிட்டு கன்னை கூட இது போல இனிமேட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு. இல்ல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பாதுகாப்பா தான் நான் நின்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹெலி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலத்தை தூரத்துல இருந்து காட்டுறாங்க. நம்ம ஜோயலும் ஹெலியும் அந்த பாலத்தை தேடி கொஞ்சமா நடந்து உள்ள வந்துட்டே இருக்காங்க. ஃபங்கஸால பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் வருவாங்களா சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறம் நம்ம ஜோயல அந்த பாலத்தை கடந்து அடுத்த சைடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஆத்து ஓரமாவே போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜோயலும் எலியும் அந்த நதிக்கரை ஓரமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாக்குறப்போ ஒரு டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படியும் உங்க தம்பியா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த நதிக்கரை ஓரமா வரப்போதான் சொல்றாங்க. நம்ம ஹேலி இதுதான் அந்த பாட்டியம்மா சொன்ன மரணாரான்னு கேட்கறாங்க. ஒருவேளை இருக்கலாம்னு சொல்லிட்டு மேப்பே எடுத்து பாக்குறாங்க. அப்போ சடனா சில குதிரைகள் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜோயலையும் எலியும் நிறைய பேர் குதிரையில வந்தவங்க சுற்றி வளைக்கிறாங்க. கண் பையன் லாக் பண்ணிடுறாங்க. இது போல நம்ம ஜோயல் எலியை காப்பாத்துறதுக்கு பின்னாடி நிக்க வைக்கிறாரு. கூட்டத்துல இருந்த ஒரு ஆள், நீங்க தொட்டில பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்கறான். இல்லன்னு சொல்லி உங்க கண்ணை ஃபர்ஸ்ட் கீழே வைன்னு சொல்லிட்டு நம்ம ஜோயலோட கண்ணை கீழே வைக்கிறாங்க. அதே நேரம் நீங்க எதுக்கு இந்த சைடா வந்துருன்னு சொல்லிட்டு என் தம்பியை தேடி நாங்க வந்திருக்கேன் அப்படி சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. நம்ம ஹேலியை கொஞ்சம் தூரமா தள்ளி போறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் இந்த நாயை வச்சு இவங்க ஃபங்கஸால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜோயல் கிட்ட நாயை அனுப்புறாங்க. நாய் போனே ஜோயல் மேல ஏறுது. ஜோயல் ஃபங்கஸால பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே ஜோயல் எதுவும் பண்ணாம இருக்காங்க. சடனா நம்ம ஹெலியை பார்த்துட்டு ஹெலி கிட்ட அந்த நாயை அனுப்புறாங்க. நாய் போறப்பே உரிமிக்கிட்டே போகுது. எலி மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருக்கிற நேரம் ஹெலி கிட்ட போனா அந்த நாய் ஜாலியா அவங்க கூட விளையாட ஆரம்பிக்குது. இந்த சீன் அப்படியே காட்டுறாங்க நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆளு என்ன சொல்றாங்க, இது போல உங்களுக்கு 10
செகண்ட் எக்ஸ்ட்ராவே தரேன், என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றப்போ நம்ம ஜோயல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது போல என் தம்பியை தேடி வந்திருக்கேன்னு சொன்னோன்னே கூட்டத்துல இருந்து ஒரு லேடி வராங்க. உங்க பேரு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயலை கேட்கிறப்போ என்னோட பேரு ஜோயல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவங்க லேடி நம்ம ஹீரோவை கூட்டுட்டு அவங்க இருக்கிற இடத்த கூட்டிட்டு போயிட்டு நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க இருக்கிற இடத்தையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது ஒரு வில்லேஜ் போல இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான அவங்களே செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஜோயல் அந்த குதிரையில உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதுல ஒரு தம்பியான டாமி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு டாமின் கூப்பிடுறாரு. பார்த்த வேகத்துக்கு அவரும் புரிஞ்சுக்கிறாரு, அண்ணன் வந்துட்டாரு சொல்லிட்டு வேகமா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட்டே இருக்கு நேரம். நம்ம டாமி எதுக்காக இங்க வந்து கேட்கிறப்போ உன்னை காப்பாத்த தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயல் சொல்றாரு. அது சீன் இப்படியே முடிய அதுக்கப்புறம் நம்ம ஜோயலும் எலியும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜோயல் அந்த லேடியை பார்த்து இது போல உங்க உபசரணைக்கு நன்றின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சின்ன பொண்ணுங்க நம்ம எலியை பார்த்து வித்தியாசமா பாக்குறாங்க. எலி அதை பார்த்துட்டு இருக்கிற நேரம் இது போல எனக்கு கன்னு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எலி கேட்கிறப்போ எல்லாரும் சின்ன பொண்ணு கன்னு கிடையாது சொல்றாங்க. அதே நேரமா ஜோயல் என்ன சொல்றாங்கன்னா இது போல நாங்க பர்சனலா ஃபேமிலி மேட்டர் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் பேசுறாரு. இப்பதான் தெரியுது நம்ம டாமி அந்த லேடியை மேரேஜ் பண்றதுக்காரணும் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோயலுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஜோயலே சொல்றாங்க. ஜோயல அரமனசா வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சீன் கட் பண்ண அந்த இடத்த சுத்தி பார்க்க எல்லாருமே போறாங்க. அதுக்கு நம்ம ஜோயல், ஹெலி, டாமி எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எப்படி இதெல்லாம் வந்து கேட்கிறப்போ இங்க ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே எடுத்துக்கிட்டோம். டேம்ல இருந்து கரண்ட், ஆட்டு பண்ண, குதிரைங்க எல்லாமே இருக்கும். இங்க யார் வேணாலும் வேலை பார்க்கலாம். இங்க தலைவன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த லேடி கம்யூனிஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு தெரிய வருது. எல்லாத்தையும் காட்டியா இருக்க நேரம் ஒரு குதிரை பண்ணிக்கு போறாங்க. அங்க ஒரு சின்ன குதிரை ஒன்று பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹெலியை கிட்ட பேசிட்டே இருக்க நேரம் அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா நான் எலியை கூட்டிட்டு என் ரூமுக்கு போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க அப்படி சொல்லி நம்ம ஜோயலும் டாமியும் தனியா போறாங்க. அது சீன் நம்ம கிட்ட அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பாருக்கு போறாங்க. பார்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அங்க நடக்கிற விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்க நேரம் நம்ம டாமி கேட்கிறாரு இது போல டெக்ஸ் எப்படி இருக்கான்னு கேட்டு டெக்ஸ் இறந்தது சொல்லாம டெக்ஸ் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் சொல்றாரு. இது போல அந்த பொண்ணை பத்தி கேட்கறாங்க, அதாவது நம்ம எலியை பத்தி. அப்போ நம்ம ஜோயல் என்ன சொல்றோம்னா இதே ஒரு ஃபயர் ஃபைன்ஸோட அந்த பொண்ணை சேர்க்க தான் நான் வந்தேன், உன்னை தேடி வரதுனால அந்த பொண்ணைய கூட அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாமி உனக்கு நல்ல மனசு சொன்னோன்னே இல்ல அதுக்கு ரிவார்ட் தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டாமி வந்து ஃபயர் ஃபைல்ஸ் எங்க இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்க போறதுக்கு 1 வாரம் ஆகும், அங்க போனா ஃபயர் ஃபைல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாமி சொல்றாரு. டாமியை கூப்பிடுற நம்ம 2 பேரும் ஒன்னா போயிட்டு இந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம டாமி வர மறுக்கிறாரு. என்ன விஷயம்னா அவரு இங்க மேரேஜ் பண்ணதுல அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டாமி சொல்றாரு. உயிர் மேல பயம் வந்துருச்சு, அவங்கள நல்லா நான் பாத்துக்கணும், என் குழந்தைய நல்லா நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாமி சொல்றாரு. ஜோயல் என்ன சொல்ல வர்றாருன்னா நல்லது அப்படி சொல்றாரு. ஆனா அது அவருக்கு தப்பா புரிஞ்சு போய் நம்ம ஜோயலே திட்டுறாரு. இது போல உன் குடும்பம் நல்லா இல்லைன்னா என்ன இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம டாமி சொல்லிடுறாரு. ஜோயல் அதை கேட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த இடத்த விட்டே வெளில வந்துடுறாரு. இப்போ அவர் மறுபடியும் அவருக்கு உடம்பு சரியாம போகுது. அப்போ ஒரு கம்பியை பிடிச்சி நிக்கிறாரு. தூரத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட பொண்ணான சாரா மாரியே இருக்கு. அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணை பார்த்த மாரியே அவருக்கு தோணுது. சடனா என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு பார்க்க கிட்ட போறாரு. பார்த்தா அவரோட பொண்ணு சாரா இல்ல, வேற பொண்ணா இருக்கு. அதை பார்த்துட்டு ஜோயல் நம்ம எதுவுமே கேட்காம எடுத்து விட்டு வந்துடுறாங்க. நம்ம எலியை காட்டுறாங்க. எலிக்கு அந்த லேடி அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. எலி குளிச்சு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவர் வீட்டை விட்டு வெளில வராங்க. அவங்க கரெக்டா எங்க வராங்கன்னா அந்த லேடியோட வீட்டுக்கு தான் வராங்க. உள்ள வந்து அந்த லேடி நேம சொல்லி நம்ம எலி கூப்பிடுறாங்க. அங்க யாரும் இல்லாதப்ப தெரியுது கவின், சாரான்னு சொல்லிட்டு 2 பேரோட இறந்த டேட் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிற நேரம் அந்த லேடி அங்க வந்துடுறாங்க. அந்த லேடி நம்ம ஹெலிக்கு ஒரு கோட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீ முடி வெட்டிவேன்னு கேட்கிறப்போ இது போல இன்டர்நேஷனல் சலூன்ல வெட்டுன்னு சொல்லி காமெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் எடுத்துட்டு வரேன், உனக்கு முடி கட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹெலிக்கு முடி கட் பண்ணி விடுறாங்க. அப்போ நம்ம ஹெலி சாரி சொல்றாங்க. என்னன்னா உங்க பையன் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கறப்பதான் தெரியுது. அப்போ அந்த லேடி சொல்றாங்க என்னோட பையன் கவின் மட்டும் தான் இறந்துட்டான், அந்த சாரான்றது வந்து ஜோயலோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஜோயல நீ ரொம்ப நம்புறான்னு சொல்ற நேரம் ஜோயலை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹெலி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஜோயலை பத்தி தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹெலியை பத்தி அந்த லேடி கரெக்டா கணிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வா சினிமா பார்க்க போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹெலியை சினிமா பார்க்க கூட்டிட்டு போறாங்க. சீன் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் அந்த ஹெலியை சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஜோயல் இருப்பாரான்னு சொல்லிட்டு ஜோயல் ஆனா அங்க இல்ல, அவரோட தம்பி என்ன டாமி மட்டும் இருக்காரு. அவரு அந்த லேடி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹெலி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோயலை காட்டுறாங்க. ஜோயல் ஒரு லெதர் இல்ல, அவர் ஷூ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தம்பி என்ன டாமி நம்ம ஜோயலுக்கு புதுசா ஒரு ஷூ எடுத்து வந்து கொடுக்குறாரு. அவரோட தம்பி டாமி வந்து நம்ம ஜோயல் அப்பதான் ஓப்பன் அப் ஆகி பேச ஆரம்பிக்கிறது. இது போல அந்த பொண்ணுக்கு வெயிட் வாங்கியிருக்கா, நானே பாத்திருக்கேன் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் மெடிசன் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் டாமி என்ன சொல்றா ஃபுல் கதையை சொல்லுன்னு சொல்லணும். நம்ம ஹெலியை அந்த ஊரை சுத்தி வந்துட்டு இருக்காங்க தேட்டரை விட்டு. இவங்க 2 பேரும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஜோயல் அப்பா ஃபுல்லா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நெல்லின் தான் இந்த பொண்ணை ஃபயர் ஃபைல்ஸ்ட்டை விட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு நிறைய தடவை பைட்டும் இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. இந்த பொண்ணு தான் நமக்கு மென்மி, உன்னோட குழந்தை வரப்போ இந்த உலகம் புதுசா இருக்கணும், அதுக்காக இந்த பொண்ணை நீ தான் கூட்டு போய் நான் சொல்ற இடத்துல சேர்த்துற அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு வர வர உடம்பு சரியில்லாமல் போகுது, நீ தான் இப்போ இன்னும் எங்கே இருக்க, நீ கூட்டிட்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயல் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு பயம் வந்துருச்சு. இந்த பொண்ணை நான் என் பொண்ணு போல நினச்சிட்டேன் போல, அந்த பொண்ணை நாய் கடிக்க வர நேரம் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு, நீ தான் அந்த பொண்ணை கரெக்டான இடத்துல விட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப எமோஷனல் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீனை நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம டாமியை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜோயல் வெளில வரப்போ போல நாளைக்கு 38வது இடத்துல உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி அந்த இடத்த விட்டு போறாரு. ஜோயல் அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்போ அந்த தேட்டரை தான் காட்டுறாங்க. அந்த லேடி மட்டும் இருக்காங்க. லேடி அங்கே நின்று படம் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம டாமி வராரு. லேடி கண்ணாலே எதுவும் சொல்லிட்டு அதை நின்றுறாரு. நம்ம ஜோ நம்ம ஹெலி இருக்கிற வீட்டுக்கு வராரு. டோரை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஓப்பன் ஆகி தான் இருக்கு. உள்ள வந்து பாக்குறப்பதான் தெரியுது ஹெலி உள்ள இருக்காங்க. ஹெலி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஜோயலும் டாமி பேசுனதை அரைக்குறையே கேட்டுட்டு நம்ம ஜோயல் மேல கோவப்படுறாங்க. நான் ஒன்றும் உங்க பொண்ணு இல்லை, எங்க மேல அக்கறைப்படுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோவை கேட்கறாங்க. நம்ம ஹெலி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லேடி சொன்ன போல உங்க பொண்ணு சாராவை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என்ன சொல்றாங்கன்னா அவளை பத்தி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம ஹெலி என்ன பண்ணிடுறாங்கன்னா இது போல உங்க பொண்ணுக்கு நடந்தது போல அது நடந்துடக்கூடாது, எனக்கும் இழப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹெலி சொல்றாங்க. ஆனா ஜோ நீ இழப்புகளை பார்த்தது இல்லைன்னு சொல்ற நேரம் உடனே ஹெலி கோவப்படுறாங்க. என் மேல அக்கறை வச்சு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, இல்லை என்னை விட்டு தான் போயிருக்காங்க, உங்களை தவிரன்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோ என்ன பண்றாங்க, கிளம்பி நாளைக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன், நீ இன்னும் என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஜோ வீட்டுக்கு வந்தோடனே தெரியுது அதே கிறிஸ்மஸில் அவர் பொண்ணு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கறாரு. கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டே இருக்கிறத நம்ம கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹெலியை அவர் தம்பி டாமி கூப்பிட்றதுக்காக வராரு. நம்ம ஹெலி ரெடியாக கிளம்பியிருக்காங்க வெளில போகிறதுக்கு. அவர் டாமியை கரெக்டாக வந்துடனே நம்ம ஹெலி பேக்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. விட்டு வெளில வந்து அவங்களுக்கு குதிரை வேணும்னு சொல்லிட்டு குதிரை பண்ணிக்கு வராங்க. ஆல்ரெடி நம்ம ஜோ குதிரை பண்ணியில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஜோவை பார்த்தோன்னே ஹெலிக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஆனால் வெளில காட்டிக்காம தான் இருக்காங்க. ஜோயில பார்த்தோன்னே ஒரு டாமி நீ ஏன் வந்துன்னு கேட்குறப்ப இல்லை நானே இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு நடந்ததை வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பொண்ணை நானே கூட்டிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோயில சொல்றாரு. அதுக்கப்புறம் குதிரை எடுத்துட்டு வெளில வந்து அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு இந்த இடம் எப்பயுமே இருக்கும், நீ எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கிழக்கு நோக்கி போ, அப்பதான் இந்த பொண்ணை நீ கரெக்டாக சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணை கொடுத்து நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி 2 பேரும் சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே ஜேர்னி பண்ணதை நமக்கு மாட்டை சட்டா காட்டுறாங்க. நம்ம ஹெலிக்கு வேட்டையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயில் சொல்லி தராரு. நம்ம ஜோயில் அவர் பொண்ணு போல தான் ஹெலியை பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியுது. 2 பேரும் ஷூட் பண்றது, அந்த இடத்த விட்டு டிராவல் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. நம்ம ஜோயிலோட வேலையை எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்க நேரம் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நேரம் போற வழியில ஒரு வில்லேஜை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. அந்த வில்லேஜுக்குள்ள போய் தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க. அந்த வில்லேஜுக்குள்ள குதிரையில கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. அந்த வில்லேஜுக்குள்ளேயும் ஃபயர் ஃபைட் சிம்பிளை பார்த்துட்டு உங்க ஆளுங்க இருக்காங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஒரு மரத்துக்கு கீழே கட்டிட்டு நம்ம ஜோயிலும் எலியும் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சமா உள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த இடமே ஃபுல்லாக அலங்கோலமா இருக்கு. அங்கே யாருமே இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற மெடிக்கலிஸ்ட்லாம் பார்க்குறப்போ இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஜோயிலும் அதை கண்டுபிடிக்கிறாரு. சடனாக மாடியிலிருந்து ஒரு சவுண்ட் கேட்குன்னு 2 பேருமே மாடிப்படி ஏறி போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக சவுண்டு கேட்டு கையில் கன்னை வச்சுட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அங்கே நிறைய குரங்குங்க இருக்கு. குரங்குனால தான் சத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம ஜோயில் அங்கே இருக்கிற ஒரு மேப்பை பார்க்குறாரு. மேப்பில் ஒரு இடத்த மார்க் பண்ணுறாங்க, சால்ட் லேக் சிட்டி. அங்கே தான் அடுத்த ஃபயர்ஃபைஸ் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கீழே சத்தம் கேட்குது. பார்த்தா நிறைய பேர் கையில் கத்தியோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அப்போ ஜோயில் அந்த குதிரை எடுத்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாரு. குதிரையை எடுத்துடுறாங்க. ஆனால் பின்னாடி வந்த ஒரு ஆள் வந்து நம்ம ஜோயில் அட்டாக் பண்ண வந்துடுறாரு. ஜோயில் அவனை கரெக்டாக அடிச்சிடறாரு. அடிச்சு அவன் கழுத்து நெரிச்சு அவனை கொண்டுறாரு. ஆனால் அவன் எடுத்துட்டு வந்த ஒரு பீஸ் கட்டை வந்து நம்ம ஜோயிலோட வயிற்றுல சொல்லியிருக்கான் தெரியும். அதே நேரம் நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. வேகமாக அந்த குதிரையில 2 பேரும் ஏறாங்க. வேகமாக அந்த ஊரில் ஏறாங்க. துரத்திட்டு வந்தவங்க நிறைய பேர் துரத்திட்டே வந்துட்டு சார் நான் நம்ம ஹெலி கையில் கன்னு வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து எல்லாரும் ஓடிடுறாங்க. நம்ம ஜோயிலும் கொஞ்சமாக நடத்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனால் போகிற வழியில் நம்ம ஜோயில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு அடிப்பட்ட இடத்துலேருந்து நிறைய ரத்தம் வெளியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு தெரியுது. நம்ம ஹெலி ஜோயில் சொல்லி கத்துறாங்க. அது சீனா அப்படியே நமக்கு லாங் ஷாட்ல காட்டியா இருக்காங்க. அதோட 6th எபிசோட முடிக்கிறாங்க. ஜோயிலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க 7th எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரம் 7th எபிசோடும் அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.